ப்ரோ ஒன்றும் இல்லை, ரத்தமா இருக்கு அவ்வளோதான். மற்றபடி வேற எந்த செக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. படம் சூப்பராக இருக்கு, அருமையா இருக்கு. கண்டிப்பா அட பாவிங்களா, படத்துல தலைமை சும்மா சல்லாக்குன்னு குத்துறா போல. சூர்யா நடிப்பை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாகுது. அந்த அளவுக்கு அவரு நடிச்சிருக்கா போல. நடிப்பு எந்த அளவுக்கு நடிச்சிருக்கா போல. உசிரே நீ நான் தான் ரகுமான் பாடுகிறார் போல. பாட்டு வேற மாதிரி பாடுகிறாரு. நாங்கெல்லாம் புள்ளிங்க சும்மா அந்த பென்சில் ஊக்கத்து சுளுக்குன்னு குத்துனோம் எல்லாரையும். ஊக்கா ஏதோ ஒன்று ஐயா உள்ளையா, நம்ம படம் வேற மாதிரி பார்க்க வந்தோம். சும்மா கலக்கிட்டா போல. அசுரனா இது அசுரனே மிஞ்சிட்டா போல. ஆமா, ஐயோ ஐயோவா என்னடா அது ஒரு சீன் தான். அது ரொம்ப பாட்டு இந்த படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஃபேமிலிலாம் பார்க்கக்கூடாதுண்ணா, நாங்கள் புள்ளிங்கண்ணா. இந்த படத்தை புள்ளிங்க வந்து பார்க்கணும், ஃபேமிலி வந்து பார்க்கவே கூடாது. இதெல்லாம் ஃபேமிலிக்கான ஸ்டோரியே கிடையாது, பசங்களுக்கான ஸ்டோரி. தலைவனுக்கோசம் ஸ்டோரி இது. எங்கள் தலைவனுக்கான ஸ்டோரி இது. ஃபேமிலி இதை வந்து பார்க்கவே கூடாது. ஃபேமிலிக்கான ஸ்டோரியே கிடையாது. இதை பார்த்து பாசம் அவ்வளோ வச்சு அவர் பாசத்தை கொடுத்தாரு. ஆனால் தம்பிக்காரன் குத்துறான். தம்பி துரோகி. நல்லா இருக்கு தலைவா. என்ன சீன் சொல்லுவீங்க? பிடிச்ச சீன் இன்டர்வல் சீன் சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பயங்கரமா இருக்கு. குத்துறான தூக்கி வளர்த்தாரு மாறல, தூக்கி வளர்த்த மாறலையே குத்துறான். அவன்லாம் என்ன மாரி தம்பிக்காரனா இருப்பான். எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து அவர் வளர்த்தாருன்னு வளர்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னு. ஆனால் டைரக்டர் ஹேட்ஸ்ஆப் நல்லா எடுத்திருக்காரு படத்தை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் நடிச்சு தம்பி வந்து நடிச்சிருக்காரு. அதாவது அண்ணன் டைரக்ஷன் பண்ணி தம்பி வந்து நடிச்சிருக்காரு. இப்போ தம்பி வந்து டைரக்ட் பண்ணி அண்ணன் நடிச்சிருக்காரு. எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சூப்பராக இருக்கு படம். சிலராக சூப்பர் நடிகராக வந்து பயங்கரண்ணே. அவரோட ஆக்டிங்லாம் வேற மாதிரிண்ணே. அவர் நம்ம டைரக்டர்னு பார்த்தா நடிப்புலேயே அவர் லெஜெண்ட்னு காட்டுறாருண்ணே. கொஞ்சம் இது போல டிஸ்டர்பன்ஸ்லாம் நம்மள எதிர்ப்பாங்கண்ணே, எல்லாருமே எதிர்ப்பாங்க. அண்ணா மியூசிக்லாம் விடுனா அவரை பற்றி நம்ம பேசக்கூடாது. ஏன்னா ரகுமான் வந்து அவர் ஆஸ்கார் அவார்டுலாம் வாங்கினவர். அடுத்த நம்ம இமான் அண்ணாச்சியும் வாங்குவார் ஆஸ்கார் அவார்டு. ஏதோ ஒரு அண்ணாச்சி அண்ணாச்சியா அல்ல. படம் வேற மாதிரி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாருமே வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்க. நல்ல படம். ஆனால் ஃபேமிலிக்கான படம் கிடையாது இது. சூப்பர் மூவி. அப்படிலாம் எப்படி சொல்றது, இது வந்து ஒரு கொலை சம்பவம் அந்த மாதிரிலாம் நீங்க சொல்றீங்க இல்ல, ஃபேமிலி ஆடியன்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஃபேமிலி வந்து பாக்குறதுன்ட்டு எதனால படத்துல ஒரு டயலாக் சொல்ல முடியுங்களா? இதுல வந்து சொல்ற பாருங்க, நீங்க கேக்குறீங்களா கேள்வி. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படம் வந்து பார்க்க தேவையில்ல நீங்க சொல்றீங்க. இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் இந்த படம் பார்க்க தேவையில்ல கேட்கும் போது அந்த ட்விஸ்ட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, கூட இருந்து இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு எதனா கூட இருந்து துரோகம் பண்ணா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோமோ அதை தான் இந்த படத்துல குத்துருக்காங்கண்டி. இந்த படம் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கலாம். இல்லைண்ணே, நான் எதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வரக்கூடாதுன்றேன்னா, ரத்தம் குத்தத்தை பார்க்கக்கூடாதுண்ணே. ஏன்னா இந்த சமுதாயம் கெட்டு போயிடும் இது போல் ரத்தத்தை பார்க்கும் போது. அதனால நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடாது. உங்களை வன்மையாக நான் கேட்டுக்கிறேன். ஃபேமிலி வராதுண்ணே. பாட்டுக்கான லீடே இல்லைண்ணே. எல்லாரையும் தான் அவர் தான் சாவடிச்சிட்டாரு. எப்படி அதுக்கான பாட்டு கிடைக்க வாய்ப்பே இல்லைண்ணே. நன்றி.